வணக்கம். சிம்கோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் இருக்கா? எப்படி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது? எந்தெந்த டாப்பிக்லாம் நாங்கள் கவர் பண்ணணும்? இது படித்தா நம்ம நல்லா மார்க் எடுக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ரெக்ரூட்மெண்ட்லேருந்தே சிம்கோவுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன சிலபஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். என்னென்ன டாபிக் நம்மலாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜிகே பாட்டுக்கு அதிக மார்க், அதில் தான் 30 மதிப்பெண் கேட்குறாங்க. அப்புறம் மேக்ஸுக்கு 25 மதிப்பெண், சரிங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி நம்ம டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுற லெவல்லே பண்ணால் போதும். ஸ்கூல் புக் 6 to 10 வரைக்கும் அந்த மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்? ஜென்ரல் நாலேஜு ஏற்கனவே நிறைய ஒரு புக்கு வச்சுருக்கேன், மெட்டீரியல் வச்சுருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸும் ஒரு தடவை வச்சுருக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இல்லாதது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கல்ச்சர், ஃபெஸ்டிவல்ஸ், ஸ்போர்ட்ஸு, இன்வென்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸு, இந்தியன் பாலிட்டிக்ஸு, இந்தியன் கல்ச்சர், பேசிக் கம்ப்யூட்டர். ஸோ பேசிக் கம்ப்யூட்டரும் கேட்குறாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி, ஃபேமஸ் புக் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸு, இந்தியன் பார்லிமெண்ட்டு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ நம்ம ஓரளவு ஜென்ரல் ஸ்டடீஸ் 6 to 10 அட்லீஸ்ட் புக் பேக்னாச்சும் கவர் பண்ணியிருக்கணும், சரிங்களா? புக் பேக், பாக்ஸ் நோட்ஸு. அதே போல் ஆப்டிடியூட் அப்படி தான், அப்படியே டிஎன்பிசி குரூப் 4 லெவலில் தான் அவங்க அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காமன் இன்ட்ரெஸ்ட்டு, கசிஎஃப்பு, எல்சிஎம்மு, டைஸு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மூணாவது பார்த்திங்கன்னா கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் கோஆப்டிவ் லா, கோஆப்டிவ் மூவ்மெண்ட் இந்தியா, ஸோ பைரட்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இந்தியா, கோஆப்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் இந்த கோஆப்டிவ் சப்ஜெக்டில் இன்க்ளூட் ஆகுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில இது உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க தரலாம், சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் அவார்ட்ஸு எல்லாமே இதில் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 12 மாதத்துக்கும், அதாவது 2023 12 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக வந்துடுங்க, சரிங்களா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஒரு ஜிகேவும் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அவார்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, சிலபஸில் விருதுகள், அவார்ட்ஸு. ஸோ அந்த அவார்ட்ஸுமே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸு. இந்தியாவில் தூய்மையான நகரம் எது அப்படிலாம் கேட்டுருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக போயிட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக அரசின் 2000க்கான சிறப்பு விருதுகள். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ்ஸு, அவார்ட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்கீமு, அது தொடங்கப்பட்ட ஆண்டு, அதெல்லாம் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகி நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸும் வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே எல்லாமே இன்க்ளூட் ஆகி நம்ம கொடுத்துட்றோம், சரிங்களா? ஸோ நானும் மற்றதுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த நோபல் ப்ரைஸ் எல்லாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ்கார் அவார்டு. ஸோ இதெல்லாம் ரீசன்ட் அப்டேட் தான். அப்புறம் பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே அவார்டு, அப்போ தேசிய திரைப்பட விருதுகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் நம்ம இந்த நோட்ஸ்லேயே கொடுத்துட்றோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சாம்பிள் தான். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஸோ கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக உங்களுக்கு ஒன் வேர்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் என்ன கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலில் இன்க்ளூட் ஆகி வந்துடுங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 300 கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த எக்ஸ்ட்ரா நோட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டையும் நம்ம ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர் ஒரு டெமோவும் காமிச்சிடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சருக்கான ஒன் வேர்டுங்க, சரிங்களா? ஸோ இது எம்சிக்யூ டைப்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நிலையான விவசாயத்தின் நோக்கம் என்ன? ஸோ சிறந்த சூழல், சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம், லாபம். ஸோ மேலே உள்ள அனைத்தும். ஸோ இந்த மாதிரியும் இது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
91 பக்கம் வருது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சருக்குமே நம்ம வந்து உங்களுக்கு நோட்ஸு பக்காவாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுறோம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கல, அது ஸ்கூல் புக்கில் எடுத்து ஒன் வேர்டு. மேக்ஸ் வந்துடும், அதுவும் ஸ்கூல் புக்கிலேருந்து 6 to 10 எடுத்து கொடுத்தது அந்த நோட்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருமே கொடுத்துருவேன். கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்துடும். அப்போ எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அதாவது என்ன எதுவுமே இல்லாமல் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது போக எதுவும் மிஸ் ஆகிடுச்சு, இந்த நோட்ஸ் எனக்கு எடுத்து கொடுக்குன்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதே போல் யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கிளாஸஸ் எடுப்போம், அதோட நோட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு ஃபீல் பண்ணுறாங்க, இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். மறக்காமல் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் வாங்கி படிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டடி மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்பீங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறேன், என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்கிறேன், அது சேம்பிள்ஸ் அனுப்புகிறேன், பார்த்து நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு யாருக்குன்னு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.